நம்முடைய வீடு நம்முடைய தொழுகை இடமாக இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீ ஜெபம் பண்ணும்போது சிலர் அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறவங்க அன்றியும் நீ ஜெபம் ஆலயத்தில் முன்னால வசனம் வாசித்தீங்கன்னா முன்னால் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஆலயத்தில் வீதிகளில் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது எங்கே ஜெபம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறணும்னு கேட்டிங்கன்னா உன் அறை வீட்டில் கதவை பூட்டி அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு பதிலளிக்கும்படி உன் வீட்டில் ஜெபம் பண்ணு. அப்போ ஆண்டவர் எந்த இடத்தை முக்கியப்படுத்தினார் என்று சொன்னால் உன்னுடைய வீடு ஜெப வீடாக மாறணும். எவ்ரி ஹவுஸ், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு என்ன மாறணும்னு கேட்டிங்கன்னா ஜெப வீடாக மாறணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, பப்ளிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க வீடு வனாந்தரமாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு ஜெப சத்தம் கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு தனி ஜெபம் கிடையாது. வீட்டில் ஜெபம் என்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் வெளியே பாருங்கள், ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. அங்கே நைட் ப்ரேயர், இங்கே டே ப்ரேயர், அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய ஆண்டவர் எங்கே நம்ம ஜெபத்தை பார்க்குறார் என்று கேட்டால், நாம் எவ்வளோ வீராதி வீரனாக நின்று ஒரு சபையில் ஜெபத்தை நடத்துகிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க மாட்டார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சபையில் இல்லை. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குற இடம்னா வீதியில் இல்லை. 4000 பேர் மத்தியில் நின்று ஜெபம் பண்ணுற ஜெபம் இல்லை. நம்முடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு நாம் ஜெபம் பண்ணுறோமான்னு ஆண்டவர் பார்க்கிறார். த இண்டிவிஜுவல் ப்ரேயர், நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய வீட்டோடு இணைந்திருக்கிறதா? நம்முடைய வீட்டில் உள்ளவங்க நம்முடைய ஜெப ஆவியை பார்க்குறாங்களா? நாம் ஜெபிக்கிறத பார்க்குறாங்களா? தேவன் அங்கே தான் பார்க்குறாரு. இப்போ தேவன் எதுக்கு வீட்டை கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையில் ஜபிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்முடைய வீட்டில் ஜப சத்தம் கேட்கணும். நம்ம வீட்டில் நம்ம ஜபம் பண்ணணும். நம்ம வீட்டை நம்ம ஜப ஆவினால் நிறைச்சிருக்கணும். அங்கே ஜபம் பண்ணுங்க. இதுக்கு நிறைய பேருடைய ஜப வாழ்க்கை வீட்டிலே இல்லை. தனியாக ஆண்டவரோடு தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவரோடு உறவாடுகிற வீட்டில் உள்ளவங்க நம்ம ஜெபத்தை பார்க்குறாங்களா? நாம் வெளியே எவ்வளோ வல்லவனாக இருக்கிறாங்கிறத காட்ட வேண்டாம். வீட்டில் உள்ளவங்க முதலாவது நம்ம ஜெப ஆவியை பார்க்கட்டும், நம்ம ஜெபிக்கிறத பார்க்கட்டும். நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தரோடு உறவாடுறோம், நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி. அதனால தானே ஆண்டவர் சொன்னார், விளக்கை கொளுத்துவேனானால், நாம் அடிக்கடி கவனித்தாலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார். ஒருத்தர் விளக்கை கொளுத்திட்டானா அதை மூடி வைக்க மாட்டான். விளக்கு தண்டின் மேல் அதை வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ முதலாவது வெளிச்சம் வீச வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வீட்டில்.